ஹலோ மக்களே! நம்ம 31ஆம் தேதியோட சலங்கொலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நக்ஷத்ரா வந்து ககன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டோட பூமி ஆட்டம் முடிஞ்சது. பூமிய கொல்ல போறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. கடைசியா நீ என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ககன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ககன் கேட்குறான். என்ன பிளான்னா எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு நைட்டோட பூமி செத்து போயிருவா. அவ்வளவுதான். வேற ஆப்ஷனே இல்ல. லாஸ்ட்டா என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே அதை கேட்டு அவன் ககன் வந்து பூமிக்கு நிறைய டைம்ஸ் கால் பண்ணுறான். பட் எடுக்கவே இல்லை. அப்போ வந்து டிரைவர் வந்து அந்த ஃபோனை 2-3 டைம்ஸ் கால் பண்ணுறான். டிரைவர் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருந்தோம். அப்போது 4-5 ரவுடிங்க வந்து பூமியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் கார் எடுத்துகிட்டு வெளியே போய் தேடலான்னு சொல்லிட்டு ககன் வந்து போகிறான். காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது நக்ஷத்ரா வந்து நானும் வந்து ஏறிக்கிட்டு நீ எப்படி இன்றைக்கி பூமியை காப்பாற்றுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ககனும் ரோடு ஃபுல்லாக தேடிட்டே இருக்கான். வந்து பூமி எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அபூர்வா வந்து வீட்டில் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா. எப்படியோ இன்றைக்கி பூமியை கடத்தியாச்சு, நம்ம பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி அவளை கொண்டுருவாங்க, இன்னையோட பூமி தொல்லை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. மருதாணியில் வந்து அப்போ அபூர்வா ரூமுக்கு வந்து என்ன இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, அவளை கடத்தியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டுருவாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ககன் வந்து காரில் சிட்டி ஃபுல்லாக தேடிட்டே இருக்கான். அவளுக்கு எங்கேயுமே பூமியை கண்டுபிடிக்க முடியல. ஒன்று பிளான் பண்ணுறான். காரை விட்டே இறங்கி அபூர்வா கால் பண்ணுறான். கால் பண்ணி நீ தான் பூமியை கடத்தி வச்சுருக்கேன்னு தெரியும், நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், ஒழுங்காக நீ அவளை விட்டுரு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நான் ஏன் பூமியை கடத்த போகிறேன், நான்லாம் பூமி கடத்தலை, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பூமி எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது அப்படின்னு நடிக்கிறா. கேவலமாக நடிக்காத, நீ தான் ஆள்களை அனுப்பியிருக்க. ககன் வந்து ஃபைனலாக வார்னிங் கொடுக்குறான். நீ பூமியை விடலைன்னா நான் நக்ஷத்ராவை கடத்தி வச்சுருக்கேன், பூமியை நீ கொலை பண்ண நானும் நக்ஷத்ராவை கொலை பண்ணுறேன் அப்படின்னு மிரட்டுறான். உடனே அதுக்கடுத்து நான் உனக்கு செல்ஃபி கூட எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு காருக்கு வெளியே இருந்து அவனும் காருக்குள்ளே இருக்கிற அவளை செல்ஃபி எடுத்து அனுப்புகிறான். அதை பார்த்தோன்னே அபூர்வா ரொம்ப பயந்துடுறேன். நீ என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத, நான் வந்து இது பண்ணிடுறேன், ப்ளீஸ் விட்டுரு, என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அதெல்லாம் கிடையாது, பூமிக்கு என்ன, பூமி சேஃபாக இருந்தால் உன் பொண்ணு சேஃபாக இருப்பா, பூமிக்கு ஏதாவது ஆச்சுன்னா, பூமி செத்து போனான்னா உன் பொண்ணையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டான். உடனே அவள் வந்து சரின்னு அந்த அடியாளுக்கு கால் பண்ணுறா. அவங்க வந்து ஐயோ மேடம் கால் பண்ணுறாங்கன்னு அந்த அடியாள் வந்து பயந்துட்டான். இன்னும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்றாங்க. 2-3 டைம்ஸ் கால் பண்ணுறான். அப்புறம் வந்து கட் பண்ணி விட்டுறா. அந்த ஆள்கள் வந்து அபூர்வாக்கால கட் பண்ணி விட்டுறாங்க. உடனே ககனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க கட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் நீ என் பொண்ணை நட்சத்திரம் இது பண்ணாத, விட்டுரு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறேன். நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நான் எந்த இடத்துல அவளை கொலை பண்ண சொன்னேன், நான் அந்த இடத்த வேணால் சொல்கிறேன், நீ வேணால் அங்கே போய் நீ வேணால் பூமியை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி அந்த இடத்த அவளும் சொல்கிறான். உடனே அவனும் அங்கே போகிறான். அங்கே போயிடனோன்னே அவங்க பூமியை கடத்திட்டு வந்த அந்த கார் அங்கே நிற்கிது. அதை பார்த்துட்டு ஓகே இங்கே தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ககன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இறங்கிட்டு பூமின்னு கத்துறான். இங்கே தான் பூமி இருப்பான்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து கேட்குறா. நீ இன்னைக்கு பூமி எப்படி காப்பாற்றுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்ன இங்கே நல்லா இருக்குது, இந்த ப்ரைவேட்டாக இருக்குது இந்த ஸ்பேஸு, நம்ம இங்கே ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்புறம் இந்த இடம் ரொம்ப இதாக இருக்குது, நீ காரை விட்டு வெளியே வராத, நீ காரில் உட்காந்துருன்னு சொல்லிட்டு ககன் வந்து நட்சத்திரா பற்றி சொல்கிறான். அவள் அதெல்லாம் கேட்காம அவன் பூமியை தேடி ககன் வந்து ஓடி வரான். அவள் பின்னாடியே நட்சத்திரம் ஓடி வரா. அதுக்கடுத்து அவன் அந்த அடியாலெலாம் பார்த்துட்டு பூமி வந்து ககன் வந்ததை பார்க்காமலே பூமி வந்து தப்பிச்சு, இந்த அடியாள்கள் வந்து அவளை கொலை பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து பூமி தப்பிச்சு ஓடிடுவா. அந்த அடியாள் வந்து ஒருத்தன் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். மிச்சம் எல்லோரும் வந்து ககனை அடிக்கிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ககனை பிடிச்சி வச்சுப்பாங்க, ககனை போட்டு அடிப்பாங்க. அப்போ வந்து நட்சத்திரம் வந்து என்னோடய மாமாவை ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவா. இன்னும் பூமியை காப்பாற்ற இன்றைக்கி யார் வந்தாலும் நாங்கள் அவங்களையும் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். நீ இன்னும் அவனே கொள்றியா, நீ சரி நீ என் மாமாவை இங்கே பிடிச்சி வச்சுக்கோ, நான் போய் அந்த பூமி கதையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்து பூமியை கொலை பண்ணுறதுக்காக போவாள். பூமி வந்து இந்த ஆள்கள்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஓடிடுவா. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஐஸ் கட்டி ரூம் இருக்கும், இந்த ஐஸ் எல்லாம் இருக்குல்ல, ஐஸ் கட்டி ரூம், அந்த ரூமில் போய் ஒளிஞ்சுன்னா இதை வந்து நட்சத்திரா பார்த்துட்டு அந்த டைமில் வந்து இவளுக்கு அபூர்வா வந்து நட்சத்திரா கால் பண்ணும்போது மருதாணி பாட்டி தான் ஐடியா கொடுத்துருப்பாங்க, கால் பண்ணு அப்படின்ட்டு. உடனே நட்சத்திரா கால் பண்ணும்போது நட்சத்திரா கால் அட்டன் பண்ணிடுவா. நீ எங்கே இருக்க அப்படின்னா, நான் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு இருக்கேன், நீ போய் சொல்ல, நீ ககனோட தான் இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னா. ககனை உன்னை கடத்தி வச்சிருக்கான், நம்ம இப்போ அப்போல்லாம் எதுவும் இல்லைம்மா, இங்கே தான் பூமி இருக்கா, நான் அவளை இன்னையோட முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு, இன்னையோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கையில பின்னாடி இவள் வந்து முன்னாடி வந்து பேசிகிட்டு இருப்பாள். ககன் பின்னாடி வழியாக உள்ள ரூமுக்குள்ளே போயிடுவான். அதை ககன் போனதை பார்த்துருக்க மாட்டா. பார்க்காம பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு நட்சத்திரா போயிடுவா.
ககனும் அந்த ஐஸ் ரூமில் தான் இருப்பான். பூமி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்துருவான். உடனே அதுக்கடுத்து அவங்க வெளியே வரதுக்கு பார்ப்பாங்க. கதவை தட்டி தட்டி கதவை வா வெளியே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வருவான் பூமியை. கதவை லாக் ஆகிருக்கும். அவங்களால வெளியே வரவே முடியாது. ஐஸ் ரூமில் தான் இருப்பாங்க. பூமி வந்து கொஞ்ச நேரத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருவா. உடனே நீ இந்த அவன் வந்து அவன் ஷர்ட்டை கொடுப்பா. அதை வந்து வாங்கிக்க மாட்டேன், இல்லை நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவா. அதுக்கடுத்து பூமியும் நடுங்க ஆரம்பித்து மயக்கம் போடுற மாதிரி ஆயிடுவா. ஐயோ பூமிக்கு அவன் தைரியம் சொல்லிகிட்டு இருப்பான், எதுவும் நடக்காது, நான் எதுவும் ஆக விட மாட்டேன், கண்டிப்பாக நமக்கு நான் உனக்கு தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான் ககன். ஆனால் அவள் வந்து டெம்பரேச்சர் கூட கூட அவள் வந்து மயக்கமாயிருவா. ஏசிபி நைனி வந்து கிருஷ்ணபிரசாத்தை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ராத்திரியில் நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னா, அவன் வந்து நான் சைன் வாங்க தான் போனேன் அப்படின்னா, நீங்கள் போய் சொல்லாத, நீங்கள் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் குடும்பத்துக்கும் அவங்க சரச்சந்திரா தான் பிரித்து வச்சு அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் அவரை பழி தீர்க்க தான் நீங்கள் போயிருக்க அப்படின்னு எனக்கு தெரியும், அவங்கள பற்றி பேசினாலே நீ ஒரு மாதிரி ஆகுற, அதனால் நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கீங்க, ஈஸியாக நீங்களே ஒத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் இந்த கேஸு, இல்லை நானாக கண்டுபிடிச்சேன்னா அது வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மிரட்டுறா. நான் செய்யாத குற்றத்தை நான் எதுக்கு ஒத்துக்கணும், நான் பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். சரி அப்போ நீ எதுக்கு அங்கேருந்து அந்த கோர்ட்டில் எதுக்கு போன அந்த மாதிரி எதாவது கேட்பாங்க. ஆனால் வந்து சமாளிச்சிருவான். அப்போ உன் பையன் சரண் பண்ணானா அப்படின்னு கேட்பான். இல்லை அவன்லாம் பண்ணலாம், அவன் ஏன் பண்ணணும், அவன் வந்து உங்களை முந்தின நாள் 2 கோடி திருடுனேன்னு பொய் சொன்னனால சரண் வந்து பழி வாங்குறதுக்காண்டி சரச்சந்திராவை கொலை பண்ண பார்த்தானா அப்படின்னு கேட்பான். இல்லை என் பையன்லாம் கொலை பண்ணலை அப்படிமா. அப்போ ககன் கொலை பண்ண பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை ககனும் கொலை பண்ண பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். நீ சரி இதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், நீங்கள் இந்த சிட்டிக்குள்ளே எனக்கு தெரியாமல் நீங்கள் இந்த சிட்டியை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கடுத்து சரி இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவா. மீரா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வருவா. டிரைவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி பூமியை கடத்திட்டு போயிட்டாங்க, அடியால் வந்து ககன் கால் பண்ணாங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே மீரா வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாள் கேபிக்கு. ஆனால் கேபி வந்து அந்த நயனிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தனால முதல்ல அவன் கால் எடுத்துருக்க மாட்டான், லேட்டராக தான் எடுப்பான். எதுக்கு இன்னொரு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்பான். உடனே நான் இந்த மாதிரி பூமியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை இப்போதைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுவான். நீ இப்போ எங்கே போயிருக்க அப்படிமா. இல்லை நீ வீட்டுக்கு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா. அதுக்கடுத்து அபூர்வா வந்து ரொம்ப பயத்துட்டே இருப்பான், நக்ஷத்ராக்கு என்னாச்சோன்னா. அப்போ வந்து நக்ஷத்ரா மருதாணி இல்லை, நான் நக்ஷத்ராட்ட சொல்லவே இல்லையே இந்த பிளானை பற்றி, அவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்பா. உடனே மருதாணியில் வந்து காலைல நடந்ததை நினச்சி பாப்பா. உடனே அவள் தான் சொன்னேங்கிறத ஒத்துக்குப்பா. நீ எதுக்கு சொன்ன அப்படிமா. இந்த மாதிரி பூமியும் நக்ஷத்ராவும் ரூமில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்து நான் ஒரு ஆசையில் சொல்லிட்டேன் அவளை இன்னைக்கு கொலை பண்ண போகிறோங்கிறத அப்படிங்கிறத, அதனால தான் அப்படின்னா அவளை போட்டு அடின்னு அடிப்பாள். அப்போது வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து நட்சத்திர வீட்டுக்குள்ளே வருவாள். வீட்டுக்குள்ளே வந்தோடனே எங்கடி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முதல்ல அப்புறம் வந்து கோவப்படுவாள். உடனே அவள் வந்து நான் இந்த மாதிரி ககன் காப்பாற்ற வந்தாருங்க, நான் அவளை ஒரு கோல்ட் ரூமில் அவள் உள்ளே போய் ஒளிஞ்சுக்க போனான், ரவுடிக்கிட்ட இருந்து தப்பிச்சு, நான் அவளை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன், அவள் காலையில் செத்து போயிடுவா, சடலமாக தான் நமக்கு வருவா, இனிமேல் நமக்கு பூமியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாள். மீரா வந்து அபூர்வாட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அபூர்வா நல்லா விளாட்டும், நான் எஸ்பிகிட்ட கால் பண்ணி காப்பாற்றுறேன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கால் பண்ணி ஆக்டிங்கை போடுவா. அதுக்கடுத்து மீரா ரூம் கூட்டு போங்கன்னு சொல்லிடுவா. உடனே கேபியோட அம்மா ரூமுக்கு கூட்டிகிட்டு போவா. அபூர்வா பேசினதை கேபி அம்மா கேட்டிருப்பாங்க. உடனே கேபி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கோல்ட் ரூமில் அவளை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து காப்பாற்ற போவான். அதுக்கடுத்து முதல்ல வந்து அவன் ககனோட காரை பார்ப்பான். ககனோட காரை பார்த்துட்டு உடனே அந்த கோல்ட் ரூமை பார்த்துருவான். பார்த்துட்டு உள்ளே ககன் வந்து ஹெல்ப்மின்னு கத்திட்டு இருப்பான். உடனே அவங்க ககனும் உள்ளே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை மட்டும் உடச்சிட்டு கேபி அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அவன் தான் காப்பாற்றுறேன்னு தெரியக்கூடாதுங்கிறத. நாளைக்கு எபிசோடில் எப்படி காப்பாற்றினாங்கன்னு பார்க்கலாம் மக்களே. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.